ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே தமிழ் ரிவ்யூ. இந்த வீடியோவில் ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்க லாஸ்ட் பிரீத் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ங்கிறது ஒரு உண்மையான சம்பவத்தை அப்படியே படமாக்கணும், அந்த இதுதான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்கு அடி ஆழத்தில் ஒரு 300 அடி ஆழத்தில் ஒரு பைப் லைன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகி நின்றோம். அதை சரி பண்ணுறதுக்காண்டி ஹீரோவும் ஹீரோவோட குரூப்ஸும், அதாவது இவங்கள டைவர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு புயல் இருக்க சூழ்நிலையில் கடலுக்கு போகக்கூடாது, இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து இவங்க போவாங்க. அப்படி போய் கடலுக்கடியில் 300 அடி ஆழத்தில் போய் அந்த பைப் லைனை சரி பண்ணுறப்ப கடலில் ஏற்பட்டிருக்க புயல்னால் இவங்களுக்கு சில பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு ஒரு ஹீரோ பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் மாட்டிக்குவார். இவரை காப்பாற்றி கொண்டு வர்றது தான் அந்த படத்தோட முழு கதையும். இப்போ அந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவை பற்றி பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே லேக் ஆகாமல் ஒரு நீட்டான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. படத்தோட டூரியேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான். படத்தில் தேவையில்லாத சீன்லாம் இல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே கதையை பேஸ் பண்ணி மட்டும் கொண்டு போயிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அப்படியே நெகட்டிவ் சைடு போனீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒழுங்காக பண்ணலை. ஒவ்வொரு கேரக்டரோட எமோஷனலாக நம்மளால் டச் ஆக முடியல. கடைசியாக அவரை காப்பாற்றி கொண்டு வர சீன்லாம் பெருசாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த படம் யாருக்கெல்லாம் செட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ்டு அட்வென்ச்சர் த்ரில்லர் இந்த மாதிரி படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணலாம். அந்தளவு ஒரு ஓகேவான மூவி தான். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6.6 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுங்க. நம்ம சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க கைஸ்.